தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பத்திர அலுவலகங்களிலும் இது நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கண்மணி மீது இன்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் நாங்கள் சென்னை கோட்டை வரை போராட்டம் பண்ண தயாராக உள்ளோம். மதுரை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி தாலுகா செல்லம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள பத்திர பதிவு அலுவலகத்தில் சார் பதிவாளராக உள்ள கண்மணி அவர்கள் ஒரு 2 மாதங்களாக புதியதாக அங்கே பதிவாளராக பணியாற்றி வருகிறார். அவர் அளவுக்கு அதிகமான லஞ்சம் வாங்குகிறார். பதியக்கூடாத அண்ணாப்பூர் பத்திரத்தை சென்ட்டுக்கு 20,000 வீதம் லஞ்சம் வாங்கி கொண்டு அந்த லேபட் இல்லாத இடத்துக்கு சென்ட்டுக்கு 1 லட்சம் வரை, அதாவது பிளாட்டுக்கு ஏற்று பணம் லஞ்சம் வாங்கி வருகிறார் நேரடியாக. இது சம்பந்தமாக நாங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பிலும் பொதுமக்கள் சார்பிலும் பலமுறை கேட்டும், நான் அப்படித்தான் லஞ்சம் வாங்குவேன், உங்களால் முடிந்ததை பாருங்கள் என்று அந்த செல்லம்பட்டி பதிவாளர் கண்மணி அவர்கள் கூறி வருகிறார்கள். இது சம்பந்தமாக மாவட்ட பதிவாளர் செந்தில்குமார் டிஐஜி அவர்களிடமும் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவரிடமும் சென்னையில் போய் பத்திர பதிவு தலைவர் அவர்களிடமும் ஆதாரபூர்வமாக மனு கொடுத்துள்ளோம். அந்த சீட்டில் உள்ள அவருடைய புட்டேஜ், கவர்மெண்ட்டுடைய புட்டேஜ் எடுத்து பார்த்தாலே இவர் பண்ண லஞ்ச ஊழல் எல்லாம் தெரிய வரும். இந்த விஷயத்தை நாங்கள் அனைத்து அதிகாரிகளிடம் கொடுத்துட்டோம். முதலமைச்சர் அவர்கள் கொடுத்த ஒரு வாட்ஸ்அப் எண்ணுக்கெல்லாம் புகார் பண்ணிட்டோம். முதலமைச்சர் பிஏவுக்கு புகார் பண்ணிட்டோம். ஆனால் திமுகவும் அதிமுகவும் தாண்டி விஜய் அரசு, தமிழக வெற்றி கழக அரசு லஞ்சத்தை தமிழ்நாட்டில் விதைத்து விட்டிருக்கிறது. அதில் ஒன்றுதான் செல்லம்பட்டி பதிவாளர் கண்மணி. அவர்கள் மட்டும் காப்பாற்றவில்லை, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பத்திர அலுவலகங்களிலும் இது நிலைமை நீடித்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கண்மணி மீது இன்று உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இன்னும் கோட்டை வரை பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் எங்களுடைய தமிழின போராளி மருத்துவர் ஐயா, எங்களுடைய முன்னாள் மத்திய அமைச்சர், எங்கள் தலைவர் அண்ணன் அன்புமணி அவர்கள் ஆலோசனைப்படி நாங்கள் சென்னை கோட்டை வரை போராட்டம் பண்ண தயாராக உள்ளோம். அது மட்டுமல்ல, இன்று எங்களிடத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மனு வாங்கி அவர் மீது ஒன்று நடவடிக்கை எப்பயாரோ அல்லது பணி நீக்கமோ பண்ணவில்லை என்றால் இன்றே நாங்கள் கலெக்டர் அலுவலகத்துக்குள் அமர்ந்து போராட்டம் நடத்துவோம். முருகன், மாவட்ட செயலாளர், மதுரை புறநகர்.